சீசர்கள் என்ன செய்கிறார்கள்? படகுல போய்கொண்டிருக்கிறார். படகு எங்க போய்கொண்டிருக்கிறது? வாழ்க்கை எங்க படகு போய்கொண்டிருக்கிறது. இயேசு இருக்கிறார். ஆனா என்ன நடக்குது என்று சொன்னால், புயல் காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. அடித்துக் கொண்டு இருக்கிற வேளையில இந்த சீசர்கள் என்ன செய்யறான்னு சொன்னால், அருமையான ஒரு காரியத்தை செய்தார்கள். எனக்கு பலன் இருக்கிறது, கடல் மீன் பிடித்துக் கொண்ட சீசர் யாரோ எப்படியோ போகட்டும், என்ன செய்யலாம்? குதிச்சு எப்படியாவது நான் நீச்சல் அடிச்சு அவன் தப்பிச்சுக்கலாம். இயேசு கடவுள் தானே, அவர் எங்கேயாச்சும் என்ன செஞ்ச மறைஞ்சு போய் விடுவாரு, நாம் குதிச்சு நீச்சல் அடிச்சுக்கலாம் என்று சீசர்கள் என்ன செய்யல? நினைக்கல. புயல் அடிக்குது, காற்று அடிக்குது. இயேசு என்ன செய்தார்? நித்திரையா இருக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இயேசுவை தட்டி எழுப்புறார்கள். இயேசுவை தட்டி எழுப்புறார்கள். உங்க வாழ்க்கையில புயலை போல பிரச்சனை, உங்க வாழ்க்கையில கடல் கொந்தளித்துக் கொண்டு இருக்கிறதா? நீ யாரை தட்டி கொண்டு இருக்கிறாய்? உன் பிரச்சனைக்காக, என் பிரச்சனை இவர்கள் தீர்ப்பார்கள், அவர்கள் தீர்ப்பார்கள், அவரிடத்தில் போய் சொன்னா இது தீரும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறியா? நீ எந்த பிரச்சனை எந்த இடத்துல போய் சொன்னாலும் ஒருபோதும் தீர்வை காண முடியாது. ஏன்னா நீ ஒருத்தர் சொன்னீங்கன்னா அது 10 பேத்துக்கு வரும். மீண்டும் 10 பேர் கழிச்சு அது 10வது 11வது என்கிட்ட வரும் இல்லையா? அது வரும்போது என்ன செய்ய முடியும்? அதனால உங்க வாழ்க்கையில நினைச்சு கொள்ளுங்கள், மனுஷன் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாது. இது அதனால இவர்கள் என்ன செய்தார்கள்? ஒவ்வொரு முகத்தை பார்க்காம நேர போய் இயேசுவை தட்டி எழுப்பினார்கள். அல்லேலூயா. இயேசு எழுந்தார். அற்ப விசுவாசிகளே, அல்லேலூயா, ஏன் நீங்க பயப்படாதீங்க, நான் தான் என் கூட இருக்கனே, நான் தான் கூட இருக்க. இல்ல ஆண்டவர், நீ கூட இருக்கிற. ஆனா நாங்க என்ன செஞ்சிரோம்? உன்னைய தூங்க வச்சிட்டு இருக்கிறோம். உன்னை தட்டி எழுப்புறது கிடையாது, உன்னை தூங்க வச்சிட்டு இருக்கிறோம். அதனால எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யல? அற்புதம் என்ன நடக்க மாட்டுது, அதிசயங்கள் நடக்க மாட்டுது. ஆனா இன்னைக்கு தேவன் சொல்ல, இயேசுவை தட்டி எழுப்புங்க, அவரிடத்துல பேசுங்க, அவரை கூப்பிடுங்க, அவங்களுடைய தேவைகளை, உங்க பிரச்சனை அவரிடத்துல சொல்லுங்க, அவரிடத்துல முறையிடுங்க. அவன் காற்றையும் கடலையும் புயலையும் எல்லாவற்றையும் அதட்டுற இயேசு உன் நடுவில் இருக்கிறார்.